ஹாய் கைஸ், வெல்கம் டு மிதுனட்டி. ஆல்ரெடி வந்து எப்ஸ்டைன் ஃபைலை பற்றி பேசியிருப்போம். நீங்கள் அதுக்கு வந்து நான் வந்து ஒரு 100 வியூஸ் ஃபோன் பார்த்தேன். ஆனால் ஆல்மோஸ்ட் ஒரு 30 வியூஸுக்கு மேலே போயிருக்கு. குச்சமே இல்லை. இப்போ வந்து அமெரிக்காக்கோ ஈரானுக்கோ சண்டை, அதனால பெட்ரோல் விலை ஜாஸ்தி இருக்குதுன்னு நீங்களே பார்த்துருப்பீங்க. அதை பற்றி நான் எதுவும் பேச வரல. ஒரு 1-2 பெட்ரோல் பங்க் வந்து க்ளோஸில் இருக்குது. அதனால் ஒருத்தவங்களாம் 25 லிட்டர் கேனில் பிடிச்சின்னு போகிறான். அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பாருங்கள். அதுக்கப்புறமா இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 2 வயசு குழந்தைய வந்து டிஎம்கே கட்சியில் இருக்கிறவனுங்க வந்து ரேப் பண்ணி போட்டுக்கிறானுங்க. இந்த நியூஸை மறைக்கிறதுக்கு தான் அவனுங்க வந்து தளபதி விஜயோட டைவர்ஸ் கேஸை வந்து வேணுமே எல்லா சேனலில் போட்டுனுங்கிறாங்க. இப்போ இது தொடர்பான கருத்துக்களை தெரிவிப்பதற்காக வழக்கறிஞர் திரு அருள்மொழி இணைந்திருக்கிறார். வணக்கம் மேம். அண்மை செய்தி: தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்து மற்றும் கோரியிருப்பதாக முக்கிய செய்தியை நாம் பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ந்து இது தொடர்பான தகவல்களையும் நாம் கேட்டு பெற இருக்கிறோம். விவாகரத்து கோரி தாவேக தலைவர் விஜயின் மனைவி சங்கீதா மனு கொடுத்துருக்காங்க. இதில் என்ன ஹைலைட்னு பார்த்தீங்கன்னா, இந்த சின்ன குழந்தை ரேப் கேஸ் வந்து எந்த நியூஸ் சேனல்லையுமே போடவே இல்லை. ஒரே ஒரு நியூஸ் சேனலில் போட்டுக்கிறாங்க. அதில் 2600 வியூஸ் தான் போயிருக்கு. இதுவே இந்த விஜய் டைவர்ஸ் கேஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா எல்லா நியூஸ் சேனல்லையும் வந்துரு எல்லாத்துலேயும் லேக்ஸ் கணக்கில் வியூஸ் போயிருக்கு. இதுலேருந்து தெரியும் எவ்வளோ கோலத்தனமாக பண்ணுறாங்கன்னு. இது மாதிரி விஷயம்லாம் நடக்குதுன்னு தான் நாங்கள் இந்த வீடியோ மேக் பண்ணோம். ஓகே கைஸ், பாய்.